දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். නැවතත් ඔබ මුණ ගැසීම ඉතා ප්‍රීතිමත්. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ඒකට හේතුව තමයි දෙවියන් වහන්සේ ලස්සන දවසක් ඔබට දීලා තිනවා. ஆண்டவர் ஒரு அழகான நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். පටන් ගැනීමේදී මම කියනවා ඔබට ආශිර්වාද වේවා කියලා. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ඒකට හේතුව තමයි காரணம் දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ දැනගත්තොත් ඒක පිළිගත්තොත් ඒ අනුව ජීවත් වුණොත් தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டால் அதன்படி வாழ்ந்தால் දෙවියන් වහන්සේ වචනය ඔබ වෙනස් කරයි. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மாற்றும். ඔබව ලස්සන කරයි. அது உங்களை அழகுபடுத்தும். ලෝකයට ඔබව ඉදිරියට උසස් කරන විදිහට මයින්ඩ්පත් කරන විදිහට දෙවියන් වහන්සේ උසස් කරලා තියයි. உலக மக்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி அந்த வார்த்தை வைக்கும். බයිබලයේ කොටසක් අපි කියවන්න යනවා. வேதத்திலே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். දෙවෙනි ලේකම් 15 වෙනි පරිච්ඡේදය අපි බලන්න යනවා පද කීපයක්. இரண்டாம் நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை பார்க்க போகிறோம். පළවෙනි පදය අපි බලමු. முதலாவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் තවද දෙවියන් වහන්සේගේ ආත්මය ඕදේත්ගේ පුත්‍ර වූ අසරියා කෙරෙහි පැමිණෙන්නේය. දේ වචනේ කියනවා ඉතින් ලස්සනට. தேவ வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. මම ඔබට මෙසේ සඳහන් වෙලා තියෙනවා කියලා තියෙනවා. நான் இப்படி சொல்லி இருக்கிறேன். පරණ කිසිමේ සුද්ධාත්මසේ එනවා යනවා. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் வருவார், திரும்ப போய் விடுவார். නැත්තම් මේම කියන්න පුළුවන්. அப்படி சொல்லலாம். සුද්ධාත්මසේ එවිලා වැඩේ කරලා ආයි පිටත් වෙලා යනවා. பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்துவிட்டு போய் விடுவார். නමුත් ඔබයි මායි ඉන්නේ අලුත් කිස්මේ කාලේ. நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிறோம். නැත්තම් කර්මාවන්ත කාලේ. கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ඒ නිසා ඔබ තුල සුද්ධාත්මසේ වාසය කරනවා. அதனாலே உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். හalleluya. Hallelujah. ඔබ වාසනාවන්ත භාග්‍යවන්ත සෙනක. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியமானவர்கள். ඒ නිසා තමයි එතන කියන්නේ அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. තවද දෙවියන් වහන්සේ ආත්මය ඕදෙන්ගේ පුත්‍ර අසිරිය කෙරේ පැමිණියේ කියලා. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேலே ඔබ இறங்கினதினால் ඔබ ඔබ ප්‍රැක්ටිකල් කරන්න ඕන. නැත්නම් ඔබගේ ජීවිතය අදාළ කරන්න ඕන. இதை உங்க வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். ඔබගේ තාත්තගේ නම කියලා ඔබගේ නම කියන්න ඕනේ. உங்களுடைய அப்பாவின் பெயரை சொல்லி உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும். මම මෙසේ සඳහන් කරනවා. நான் இப்படி சொல்லுகிறேன். මුත්තයාගේ පුත්‍රයා ඉම්මැනුවල් පිට දෙවියන් වහන්සේගේ ආත්මය පැමිණියේ. முத்தையாவினுடைய குமாரன் இம்மானுவேலின் மேலே தேவனுடைய ஆவியானவர் வந்ததினால் මා තුල සුද්ධාත්මසේ වාසය කරනවා. எனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ඕනකමින් ආගන්න. நீங்கள் கவனமாய் මේක கேளுங்கள். බලන කට්ටිය මේක අසන කට්ටිය තුල සුද්ධාත්මසේ වාසය කරනවා. இதை கேட்கிற ஒரு இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ඔබ වාසනාවන්තයි. நீங்கள் பாக்கியம் ඔබ உள்ளவர்கள். වාසනාවන්ත තත්ත්වයට පත් වෙන්න ඕනේ නම් நீங்கள் பாக்கியமானவர்களாய் மாற ඔබ வேண்டுமாயிருந்தால் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න ඕනේ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். යේසුනි මගේ ජීවිතේ එන්න. இயேசுவே என் வாழ்க்கைக்கு வாங்க. ඔබ යේසුස් වහන්සේට ආරාධනා කරන්න. நீங்க இயேசுவை வரவேற்க வேண்டும். එතකොට යේසුස් වහන්සේ ඔබේ ජීවිතේට රජ කරන්න, පාලනය කරන්න, ආණ්ඩු කරන්න පැමිණෙනවා. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆண்டு கொள்ளும்படியாக ராஜரிகம் பண்ணும்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வருவார். ඒ කියන්නේ සුද්ධාත්මසේ ඔබ තුල වාසය කරන්න ජීවත් වෙන්න එනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே வாழும்படியாக வருவார். දැන් දෙවෙනි පදේ සඳහන් වෙලා තියෙනවා. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். Amen. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். Amen. அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஓ ආසාගේ පෙරමගට ගොස් කතා කොට ආසා සා සියලු යුදවරුනි පෙන්ජමින් වරුනි මට හැම්කම් දියල්ලා නුඹලා ස්වාමින් වහන්සේ සමග සිටින තුරු උන්වහන්සේ නුඹලා සමග සිටින සේක. නුඹලා උන්වහන්සේ සොයනවා නම් උන්වහන්සේ නුඹලාට සම්බ වෙනවා ඇත. නුඹලා උන්වහන්සේ අත්හැරියොත් උන්වහන්සේ නුඹලා අත්හැරිනවා ඇත. ආමේන්. ஆமென். මේ වචනේ කියනවා. ඔව් ආසාගේ පෙර මඟට ගොස්. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போ என்று வசனம் சொல்லுகிறது. ආසා කියන්නේ කවුද? ஆசா என்பது யார்? ආසා කියන්නේ රජෙක්. ஆசா என்பது ஒரு ராஜா. මේ රජතුමාට ඉදිරිය තමයි මේ අසරියා කියලා දේව ආත්මයෙන් මඟ පෙන්වීමක් ලබා දෙන්න යන්නේ. இந்த ராஜாவுக்கு முன்னிலையிலே போய் தான் இந்த ஆசரியா தேவனுடைய வழிநடத்தலை குறித்து சொல்லுகிறார். හalleluya. ஹalleluya. එන සුද්ධාත්මසේ ඔබ තුල වාසය කරනවා නම් பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் ඔබට මඟ පෙන්වන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு வழிநடத்தல் உண்டு.
ඔබට අනුශාසනා කරන්න පුළුවන්. உங்களுக்கு ஆலோசனை பண்ண முடியும், ඔබට උපදේශ කරන්න පුළුවන්. உங்களுக்கு போதிக்க முடியும், ඔබ දේශනා කරන්න පුළුවන්. உங்களுக்கு பிரசங்கிக்க ඔබ முடியும், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන ප්‍රකාශ කරන්න පුළුවන්. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியும். හalleluya. Hallelujah. මේ රජතුමාට යම් කාරණාවක් අසරියා කියනවා. இந்த ராஜாவுக்கு அசரியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? එයා කියනවා அவர் சொல்லுகிறார், කාණ්ඩ කීපයට කතා කරන්නේ. சில குழுக்களுக்கு அவர் பேசுகிறார். කාට කාටද? யார் யாருக்கு යුදවට பேசுகிறார்? කතා කරනවා. யூதாவுக்கு பேசுகிறார், බෙන්ජමින්ට කතා කරනවා. பெஞ்சமின் கோத்திரத்துக்கு සියලු பேசுகிறார், ජනතාවට කතා කරනවා. சகல ஜனங்களுக்கும் ඒ කියන්නේ பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබටත් කතා කරනවා. உங்களுக்கும் கர்த்தர் අද பேசுகிறார். ලෝකිනව සියලු මනුෂ්‍යයන්ට ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிறார். මම ඕනකම ඉල්ලා සිටිනවා. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ඔබ අම්කම් දෙන්න. நீங்க கேளுங்கள், වචනේ අල්ල ගන්න. வார்த்தையை பிடித்துக் වචනේට கொள்ளுங்கள், කීකරු වෙන්න. வார்த்தைக்கு වචනේට கீழ்ப்படியுங்கள், යටත් වෙන්න. வார்த்தைக்கு එවිට தாழ்ந்துங்கள். දෙවියන් වහන්සේ විශාල වැඩක් කරයි. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். හalleluya. Hallelujah. මේ පදේ කියන නුඹලා ස්වාමීන් වහන්සේ සමග සිටින තුරු උන්වහන්සේ නුඹලා සමග සිටිනසේක. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ස්වාමීන් වහන්සේ සමග සිටිනකම් ස්වාමීන් වහන්සේ ඔබත් ඉන්නවා. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ඒ කියන්නේ මොනවද? அப்படி என்றால் என்ன? මේ ස්වාමීන් වහන්සේ එක්ක ඔබ ජීවත් වෙන්න ඕනේ. நீங்க இந்த கர்த்தரோடு கூட வாழ வேண்டும், ස්වාමීන් වහන්සේ එක්ක ගමන් කරන්න ඕනේ. கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும். ඔබට බාධක එන්න පුළුවන්. உங்களுக்கு தடைகள் வரலாம், ඔබට පරීක්ෂා එන්න පුළුවන්. சோதனைகள் வரலாம், ඔබට දුර්වලකම එන්න පුළුවන්. பலவீனங்கள் வரலாம், ඔබට බැලවිනකම එන්න පුළුවන්. பலவீனங்கள் வரலாம், ඔබට රෝග එන්න පුළුවන්. வியாதிகள் வரலாம், ඔබට පීඩා එන්න පුළුවන්. உங்களுக்கு உபத்திரவங்கள் මේවා வரலாம். දැකලා ඔබ ඉන්න බෑ. இதை கண்டு நின்று விட ඔබ முடியாது. දෙවියන් වහන්සේ සොයන්න ඕනේ. நீங்கள் ஆண்டவரை தேட මේ வேண்டும். වචනේ කියනවා සොයන්නලට සම්භවේ කියලා. வசனம் சொல்லுகிறது, தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். එහෙනම් ප්‍රේමවත් සහෝදරය සහෝදරි පුළුවන් තරම් දෙවියන් වහන්සේ සොයන්න. நீங்கள் முயன்று ஆண்டவரை தேடுங்கள். මේ කාලේදී ලොක්ඩවුන් කාලේදී වැඩිපුරම හොයන්න පුළුවන්. லாக்டவுன் நாட்களிலே அதிகமாய் ஆண்டவரை தேட මම முடியும். ඔබට මෙසේ කියන්න. நான் இப்படி சொல்லுகிறேன், ඔබ රැකියට ගිහලා ඔබ කල්ලාතු වෙන්න පුළුවන්. நீங்க வேலைக்கு போய் சீக்கிரமாய் வரலாம். පුළුවන් දෙවියන් වහන්සේ කවුද කියලා සොයන්න. உங்களுக்கு முடியும் தேவன் யார் என்பதை தேடுவதற்கு. ආස්ස පොළව මැව්කර දෙවියන් වහන්සේ කවුද? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் யார்? දෙවිගොල්ලෝ ඉන්නවා. தெய்வங்கள் உண்டு, 33 කෝටි දෙවිගොල්ලෝ ඉන්නවා. 33 தெய்வங்கள் என்று உண்டு. ඒ දෙවි කෙනෙක් හොයන්න එපා. அந்த தெய்வங்களை அல்ல, ආස්ස පොළව මැව්කර දෙවියන් වහන්සේ සොයන්න. வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை தேடுங்கள். ටිකක් උත්සාහ කරලා බලන්න. நீங்கள் முயற்சி பண்ணி ටිකක් பாருங்கள், උනන්දු කරලා බලන්න. நீங்கள் உற்சாகம் பண்ணி பாருங்கள். එතකොට මේ දෙවියන් වහන්සේ ඔබ දකින්න යනවා. அப்பொழுது நீங்க அந்த ஆண்டவரை கண்டு கொள்ளலாம். එතකොට ඔබ වාසනාවන්ත සෙනඟක් ඇටියට පත් වෙන්න යනවා. அப்பொழுது நீங்க பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். දෙවෙනි කාරණා එතන කියනවා. இரண்டாவது காரியம் அந்த இடத்துல නුඹලා சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ සොයනවා නම් උන්වහන්සේ නුඹලා සම්බ වෙනවා ඇත. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. එහෙනම් හොයන්නම ඕනේ. நீங்கள் தேடவே නිකන් வேண்டும், ඉන්න බෑ. சும்மா இருக்க முடியாது. කාලේ නාස්ති කරගෙන ඒක විනාශ කර ඉන්න බෑ. காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்க முடியாது. ඔබ හොයන්න ඕනේ. நீங்க தேட வேண்டும். කියමනක් තියෙන්නේ සොයනට සම්බ වෙයි කියලා. தேடுகிறவன் கண்டடைகிறான். ඔබ දන්නවා අපේ අවිස්සාල පළාතේ රත්නපුර පළාතේ කෝටි ගණන් මැණික්කල හම්බුණා. அவிசாவல ரத்னபுர பிரதேசத்திலே கோடிக்கணக்கு பெறுமதியான மாணிக்கக்கல் கிடைக்கும். දැන් මිනිස්සු ඒ පළාතේ ඉන්න මිනිස්සු තවත් වටිනා මැණික්කල හම්බෙයි කියලා වැඩිපුරම හොයනවා. இன்னும் அந்த பக்கத்திலே இல்ல ஜனங்கள் இன்னும் அதிகமான பெறுமதியான கல் கிடைக்கும் என்று මම தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ඔබට කියනවා. நான் உங்களுக்கு කෝටි சொல்லுகிறேன், 500 නෙමෙයි. கோடி 500 அல்ல, කෝටි 1000 නෙමෙයි. 1000 கோடி அல்ல, කෝටි වටිනා වූ මැණික්කල තමයි යේසුස් වහන්සේ. கோடிக்கு கோடி கணக்குக்கு மேலான ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ඒ වටිනා මැණික්කල යේසුස් වහන්සේ ඔබ සොයාගත්තා නම් அந்த பெருமதியான மாணிக்க கல்லான இயேசுவை நீங்க தேடினீர்கள். ඒ තරම් සඵලවත්කම ඒ තරම් ආශිර්වාදේ ඔබට නිම කරගන්න බෑ කියලා. அவ்விதமான ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை செழிப்பான காரியத்தையும் சொல்லி முடியாத அளவு கிடைக்கும். ඒ වචනේ කියන ඒනොක් කියන පුද්ගලෙක් හිටියා. ஏனோக்கு என்று ஒரு மனுஷன் ඔව් இருந்தார். ස්වාමීන් වහන්සේගේ ජීවත් වුණා. அவன் தேவனோடு கூட ඔව් சந்தரிச்சான். ස්වාමීන් වහන්සේගේ එක්ක ඇවිදාලු. தேவனோடு கூட நடந்தானா. උනා සිද්ධ වුණේ. என்ன நடந்தது? අවුරුදු 300ක් දෙවියන් වහන්සේ එක්ක ගමන් කරා. 300 வருடங்கள் தேவனோடு கூட நடந்தானா. අවසානට දෙවියන් වහන්සේ ඔබ ගත්තා කියලා බයිබලෙ කියනවා. கடைசியாக ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். හalleluya. ஹalleluya. පළවෙනි මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ අභිමුඛයට ගත්තේ ඒනොක්. முதலாவதாக தேவன் எடுத்துக்கொண்ட
பெற்றுக்கொண்ட மனுஷன் ஏனோக்குதான். එන ඒ වාසනාවන්තකම ඔබත් ලබා ගන්න. அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். උත්සාහ කරලා බලන්න. முயற்சி பண்ணி பாருங்க. දෙවියන් වහන්සේ කවුද? தேவன் யார்? සොයන්න. நீங்க தேடுங்க, අනුගමනය කරන්න. பின்பற்றுங்க. එතකොට ආශිර්වාද ඔබට ලැබේ. அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ඒක තුන්වෙනි කාරණාව. மூன்றாவது காரியம், නුඹලා උන්වහන්සේ අත්හැරියොත් උන්වහන්සේ නුඹලා අත්හැරෙනවා ඇත. அவரை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். දෙවියන් වහන්සේ කියනවා මාව අත්හැරියත් මමත් අත්හැරිනවා. நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். වැදගත් වචනයක්. முக்கியமான ஒரு வசனம். ඕනකමින් ආණ්ඩ කියලා මම ඉල්ලා සිටිනවා. கவனமாய் நீங்கள் இதை கேளுங்கள். මේකට කීකරු වෙන එක ඔබගේ වැඩක්. இதற்கு கீழ்ப்படிவது உங்களுடைய வேலை. දෙවියන් වහන්සේ කියනවා මාව අත්හැරියොත් என்னை கைவிட்டால் මමත් නුඹලා අත්හැරිනවා. நான் உங்களை கைவிட்டு விடுவேன். හරි බරපතල වචනයක්. இது ஒரு பயங்கரமான வசனம். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. இது அன்பான சகோதர சகோதரி, පාපේ ඔබ හොයාගෙන ඉන්න පුළුවන්. பாவம் உங்களை தேடி வரலாம். උපදී පොතේ කියනවා පාපය ඔබ දොරකොඩ නිදාගෙන සිටනවා කියලා. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்று ஆதியாகம புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. අද පාපේ කියන දේ ලං වෙලා තියෙන්නේ. பாவம் பக்கத்துக்கு வந்து விட்டது. මිනිස්සුන්ගේ අතේ තියෙන්නේ. பாவம் கையிலே இருக்கிறது. අද ෆෝන් එකේ පොඩ්ඩක් එයා මෙයා කට්ටු කරොත් පාපිස්ස දේවල්, ලෞකික දේවල්, ලෝකේ දේවල් ආසාව තමයි වැඩිපුරම ඇති වෙන්නේ. போனிலே அதிகமாக கொஞ்சம் தட்டி பார்த்தால் அதிகமான பாவமான காரியங்கள், இச்சையை தூண்டுகிற காரியங்கள் அதிலே உண்டு. ඔබ ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. நீங்கள் கவனமாய் இருக்க අද வேண்டும். යක්ෂයා නපුරා අපේ පාපයට යොමු කළා, පාපයට ඇද කළා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් කරනවා. பிசாசானவன் பாவத்துக்கு எங்களை உட்படுத்தி ஆண்டவரிடத்திலிருந்து எங்களை தூரப்படுத்துகிறான். මම ටිකක් කාරණා කියන්නම්. நான் கொஞ்சம் காரியங்களை ටීවී சொல்றேன். බලන්න කොච්චර වෙලා දෙනවද? டிவி பார்க்க எவ்வளவு நேரம் ෆෝන් එකේ දේවල් කරන්න කොච්චර වෙලා දෙනවද? போனுக்கு எவ்வளவு நேரம் ඔබ கொடுக்குறீங்க? නාන්න සහ කෑම බීමට කොච්චර වෙලා දෙනවද? குளிக்க உணவு உண்ட எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? නිදා ගන්න රැකියාට යන්න කොච්චර වෙලා දෙනවද? தூங்குவதற்கு அல்லது வேலைக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? ඔක්කොටම වෙලා තියෙනවා. எல்லாவற்றுக்கும் நேரம் නමුත් உண்டு. දෙවියන් වහන්සේව සොයන්න, දෙවියන් වහන්සේගේ ගමන් කරන්න වෙලාවක් නැහැ. ஆனால் தேவனோடு கூட போவதற்கு தான் நேரம் இல்லாமல் இருக்கிறது. යාත්නා කරන්න වෙලාවක් නැහැ. ஜெபம் பண்ண நேரம் இல்லை. වචනේ කියවන්න වෙලාවක් නැහැ. வார்த்தையை கேட்க நேரம் இல்லை. වචනේ මෙනෙහි කරන්න වෙලාවක් නැහැ. வார்த்தையை தியானிக்க நேரம் இல்லை. වචනේ තම ජීවිතේ අදාළ කරගන්න වෙලාවක් නැහැ. வார்த்தை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நடக்க நேரம் இல்லை. ඒ කියන්නේ අපි එන්න දෙවියන් වහන්සේගේ ඈත් වෙනවා. நான் வர வர ஆண்டவரை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කියනවා නුඹලා මාව අත්හැරියත් මම අත්හරිනවා කියලා. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கைவிட்டீர்கள் என்றால் நான் உங்களை கைவிட்டு விடுவேன் என்று. භයංකාර ලෝකේ ඉන්නේ. பயங்கரமான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். අසංගත ලෝකේ ඉන්නේ. ஒரு வாதை உள்ள உலகத்திலே இருக்கிறோம். මොනවද වෙන්න යන්නේ කියලා අනාගතය ගැන දන්නේ නැහැ. என்ன நடக்க போகுது என்ற எதிர்காலத்தை குறித்து தெரியாது. මම ඔබට ශක්තිමත් කරන වචනයක් කියන්නම්. நான் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේ කෙරෙහි රැඳී සිටින්න. ஆண்டவருக்குள்ளாக நீங்க நிலைத்திருங்க. දෙවියන් වහන්සේව සොයන්න. ஆண்டவரை தேடுங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් ගමන් කරන්න. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளா நடங்க. දෙවියන් වහන්සේ මාධ්‍යයක් කරන්න යනවා. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். මම ඔබට පෙන්වන්න යනවා යම් කාරණා. உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொடுக்கிறேன். තුන්වෙනි පදේ. மூன்றாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. බොහෝ කාලයක සිට ඉශ්‍රායල්වරු සැබෑවූ දෙවියන් වහන්සේද උගන්වන පූජකයන්ද ව්‍යවස්ථාවද නැතුව සිටියෝය. එතන කියනවා බොහෝ කාලෙ සිට ඊශ්‍රායලේ සැබෑව දෙවියන් වහන්සේ සිටිනන. அநேக நாளாய் இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. මම ඔබට කියන්නම්. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, අද ලෝකේ ඉන්න මිනිස්සු සැබෑ දෙවි කෙනෙක් පස්සේ දෙවියන් වහන්සේ පස්සේ යන්නේ නැහැ. இன்று உலகத்திலே இருக்கிற அநேக ஜனங்கள் உண்மையான தெய்வத்துக்கு பின்னால் போகிறதில்லை. වෙන වෙන දේවල් පස්සේ යන්නේ. வேறு வேறு காரியத்துக்கு பின்னால் போகிறார்கள். ක්‍රිස්තියානිකාරයෝ කියන කට්ටියත් වෙන වෙන දේවල් පස්සේ යනවා. கிறிஸ்தவர்கள் கூட வேறு வேறு காரியத்துக்கு பின்னால் போய் හරි கொண்டிருக்கிறார்கள். කනගාටු දෙයක්. ஒரு கவலைக்குரிய காரியம். ලෞකික දේවල් මුදල් අනිකුත් දේවල් පස්සේ තමයි වැඩිපුරම ඉන්නේ. உலக காரியங்களுக்கும் பணம் போன்ற காரியங்கள் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். මම පූජකවරයෙක් නිසා මම කියන්න පුළුවන්. நான் ஒரு போதகன் என்பதினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். මම නායකයොත් එක්ක කතා කරනවා, සභාපාලකරුත් කතා කරනවා, ඇදිලිවන්ත එක්ක කතා කරනවා. ඒ නිසා මට තේරෙනවා. நான் தலைவர்களோடு பேசுகிறேன், போதகர்களோடு பேசுகிறேன், விசுவாசிகளோடு பேசுகிறேன். எனக்கு சில காரியங்கள் தெரியும். මේ කාලේදී දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙන්න බොහෝ කට්ටිය සිටිනවා. இந்த நாட்களிலே ஆண்டவரை விட்டு அநேகர் தூர போய் මම கொண்டிருக்கிறார்கள். ඔබට කියන්නම්. நான் உங்களுக்கு මේ சொல்லுகிறேன், කාලේදී පුළුවන් තරම් දෙවියන් වහන්සේ සොයන්න. இந்த நாட்களிலே உங்களுக்கு முடிந்த அளவு ஆண்டவரை தேடுங்க. ඔබ බාධා කරන්න එපා. நீங்க அதுக்கு தடைப்படுத்த ඔබ வேண்டாம். උත්සාහ කරන්න. நீங்க முயற்சி பண்ணுங்க. උත්සාහවන්තයෝ ජය ගනි. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். එන ඔබ උත්සාහ කරොත් මේ දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න. நீங்க இந்த ஆண்டவர் யார் என்பதை தேட முயற்சித்தால் ඔබට ආශිර්වාදයක් ලැබෙනවා. உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். දෙවෙනි කාරණාව. இரண்டாவது காரியம். ඒකේ ඒ පදේ. அந்த வசனத்தில் ඒ පදේ කියනවා පූජකවරුත් කියනලු. உபதேசிக்க ஆசாரியனும் இல்லையா? ඒ කාලේ
හිටියේ නැහැ. உபதேசிக்க ஆசாரியர்கள் இருக்கவில்லையா? ඕ මේ කාලේ පාස්ටර්ස්ලා ඉන්නවා. பாஸ்டர்மார் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். පූජකවරු ඉන්නවා. போதகர்கள் ஃபாதர்ஸ்ලා இருக்கிறார்கள். ඉන්නවා. ஃபாதர்ஸ்மார் இருக்கிறார்கள். දේමේ නැහැ. ஆராதனைகள் இல்லை, ගෝරසින් නැහැ. வீட்டு கூட்டங்கள் இல்லை, විසිටින් නැහැ. விசிட்டிங் இல்லை, නේ සුව කිරීම රැසින් නැහැ. சுகமளிக்கும் கூட்டம் இல்லை, සුභාරංචි රැසින් නැහැ. சுவிசேஷ கூட்டம் இல்லை, ශුද්ධාත්මාසික ආලේපේ රැසින් නැහැ. அபிஷேக கூட்டங்கள் இல்லை. ඒ නිසා ඒකට දේශනා කරන්න කාඩු වෙලා. அதனாலே பிரசங்கிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போயிருக்கு. මේක බලනව පාලකවරුනි. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், මේක බලනව සේවකයෝනි. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், ආදරෙන් ඉල්ලා සිටිනවා. நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். කොමාරි ඔබගේ ඇදලිවන්තයට කොමාරි දේශනා කරන්න. நீங்க உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்க அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். වචනය උගන්වන්න. வார்த்தையை கற்றுக் கொடுக்க වචනය வேண்டும். විදාරින්න. வார்த்தையை நீங்கள் பிரசித்தப்படுத்த வேண்டும். වචනය යවන්න. வார்த்தையை அனுப்ப வேண்டும். රටේ COVID-19 නිසා මිපන ගානක් මැරලා කියන පණිවිඩය හැම එකනම දන්නවා. நாட்டிலே கோவிட்-19னால இத்தனை பேர் மரித்து போனார்கள் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். රටේ ලොක්ඩවුන් දාලා තියෙනවා, ඇඳ නීති දාලා තියෙනවා, ඔක්කොම දන්නවා. இங்கே நாட்டிலே லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். එහෙනම් ඔබටත් තියෙන්නේ කොමාරි දෙවියන් වාසික වචනය යොමු කිරීම. உங்களுக்கும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். බලනව ඇදලිවන්තයෝනි. பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், අලුතෙන් බලනව සෙනගනේ. புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, පුළුවන් අපිත් එක්ක කන්ටැක්ට් කරන්න. எங்களோடு கூட இணைந்து கொண்டு නැත්නම් ඔබගේ පාලකවරුත් එක්ක ඔබ සම්බන්ධතාවය ඇති කරන්න. நீங்க உங்க போதகர்மார்களோடு கூட நீங்க ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்க. දුරකථනයෙන් කතා කරන්න. போன்ல பேசுங்க. කතා කරලා කියන වචනය අපිට කියලා දෙන්න. வார்த்தையை சொல்லி தரும்படியாய் சொல்லுங்க. වචනය අපිට උගන්වන්න. வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்படியாய் දේව சொல்லுங்க. වචනය ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙයි. ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். මේ වචනේ කියන ආස පොළොව පාවගෙත් මගේ වචනේ පාව යන්නේ කියලා. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளியாது என்று கர்த்தர் ඒ சொல்லுகிறார். කාලේ සේබෑ දෙවි කෙනෙක් හිටියේ නැහැ. அங்கே உண்மையான தெய்வம் இருக்கவில்லை, පූජකවරු හිටියේ නැහැ. ஆசாரியர்கள் இருக்கவில்லை. එතන තුන්වෙනි කාරණාව කියනවා அந்த இடத்திலே மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, ව්‍යවස්ථාවක් තිබුණාලු. வேதமும் இருக்கவில்லை. ඒ කියන්නේ මොනවද? அப்படி என்றால் என்ன? ඒ කාලේ පරණගිස්ම කාලේ ඉස්සර බලනකොට බයිබලයක් තිබුණා, ව්‍යවස්ථාවක් තිබුණා. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னதாக நோக்கி பார்த்தால் அங்கே நியாயப்பிரமாணம் கூட இருக்கல, ඒ වචනේ තිබුණා. தேவனுடைய வார்த்தை இருக்கவில்லை. අද වාසනාවන්තයි. இன்று நாங்கள் பாக்கியவான்களாக ஏய். இருக்கிறோம். ஏன்? ඔබ සම්පූර්ණ බයිබලයක් ව්‍යවස්ථාවක් දෙවියන්ගේ වචනේ ඔබට දීලා තියෙනවා. ஆண்டவருடைய முழு வேதாகமும் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ වචනේ කියන්නේ වටිනාකම කියන්න බෑ. இந்த வார்த்தையில் உள்ள பெருமதியை சொல்லி முடியாது. ඒක රත්තරන්ට වැඩිය අපි සමාන කරන්න පුළුවන්. அது தங்கத்தையும் விட பெருமதியானது, මැණික් වලට වැඩිය මේක වටිනවා. மாணிக்கத்தை விட பெருமதியானது. එහෙනම් ඔබ වචනේ අල්ලගන්න. வார்த்தையை பிடித்துக் කොහොමද கொள்ள, වචනේ කියවන්න? வார்த்தையை வாசிக்க வேண்டும். ඔබ දිනපතා කියවන්න කොටසක් දාගන්න. நீங்க ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஒரு பகுதியை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ගීතාවලි 23 කියවන්න. 23ஆம் சங்கீதத்தை வாசிங்க, ගීතාවලි 91 කියවන්න. 91ஆம் சங்கீதத்தை வாசிங்க, සෝප්‍රෙස් එක කොටසක් කියවන්න. දිනේට දවසට ඒ 90 ඔබ කියවන්න. நீதிமொழிகள் புத்தகத்துல ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. තවත් කොටසක් කියවන්න. இன்னொரு பகுதியை நீங்கள் விரும்பினதை வாசிங்க. මම ඔබට අභියෝගයක් කරන්න කැමතියි. நான் உங்களுக்கு ஒரு சவாலை விடுக்கிறேன். යේසුස් වන්නේ එන්නේ ඉස්සලා இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, ඔබ මරණය අත්දකින්න ඉස්සලා நீங்க மரணத்திற்கு முன்பதாக අඩුම මාසේ මුළු බයිබලෙම එකපාරක් හරි කියවලා ඉවර කරන්න. பைபிள் வேதாகமத்தை நீங்கள் முழுவதுமாக ஒரு முறையாவது படித்து முடிங்க. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද கர்த்தர் කරත්වා. உங்களை මේකයි ஆசீர்வதிப்பார். කාලය. இதுதான் காலம். මේ කාලයට අනුව ඔබ ක්‍රියා කරන්න. இந்த காலத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்யுங்க. දෙවි කෙනෙක් ජීවමාන දෙවි කෙනෙක් ඉන්නවා. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் ඔබට இருக்கிறார். උගන්වන්න අද අපෝස්තලවරු සුභාරංචි කියන්න ඉවන්ජලිස්ට් සහ පාලකවරු හැම එකම ඉන්නවා. அப்போஸ்தலர்கள், இவாஞ்சலிஸ்ட், போதகர்மார்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். ඒ වගේ දේ වචනේ තියෙනවා. தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. ඒවා කියවලා ඉගෙන ගත්තත් ඔබගේ ජීවිතේ ඉතා ලස්සන ජීවිතයක් ගත කරන්න පුළුවන්. இதை நீங்கள் வாசித்து அதை ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கை அழகானதாக இருக்கும். ඔබ ඉදිරියට යන්න පුළුවන්. உங்க முன்னோக்கி போக එහෙනම් முடியும். ඔබට ජය වේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். යේසු පිටයි. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ආමේන්.